வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ராத்திரி பொழுதில் ஒரு வசனம் கோருக்கிறேன். சங்கீதம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் நம்மை சிற்றிக்கும் பொழுது அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாமல் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. என் வாழ்க்கையிலும் பல வேளைகளிலும் பின்மாற்றம் வரும்பொழுது இயேசுவானவர் தான் நடத்துகிறார். அவர் தான் சொல்கிறார், கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு சிற்றையும் அற்பமாக எண்ணக்கூடாது என்று. ஊழியத்துக்காக இருக்கிற பொழுது நான் பல வேளைகளில் போகும்பொழுது அது வைக்கிறதில்லை. அப்போ என்னது, கர்த்தர் சொல்கிற ஆல் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் இஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் காட். டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு வேண்டிய நித்திய ஒரு ஜெயத்தை தருவேன். ஜெயக்கொடியான கர்த்தராகிய ஆண்டவர் யெகோவா ஈரே. ஆகவே என்ன ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய கர்த்தர் என்ன சிருஷ்டிக்கிறாருன்னா, நம்மளுக்கு பல வேலை நம்ம நினைப்போம், இது வேணும் அது வேணும் இது வேணும், ஆனால் அது கிடைப்பதில்லை. காரணம் என்ன? கர்த்தருக்கு சித்தம் இல்லை, ஆண்டவருடைய சித்தம்தான் நிறைவேறும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆகவே என் வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு சித்தமானது நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும்பொழுது ஆண்டவர் அவற்றை அருவருப்பாக எண்ண வேண்டும் என்று சொல்வார். அருவருக்கக்கூடிய நிலைமை. கர்த்தர் இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் வெளி வேஷத்தில் நல்லவங்களாம் இருப்பாங்க, மனதிற்குள்ள சிங்கம். அப்படிப்பட்ட இருக்கும் கர்த்தர் சொல்ல அவர்களுக்காக சிற்றையை கொடுப்பார்கள். அந்த சிற்றை என்னது? அது அற்பமாக எண்ணாது. அந்த கர்த்தருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே இந்த நாளிலும் கர்த்தருடைய நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அணைக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாது, அவர் சொல்லும் பொழுது சோர்ந்து போகாது. ஆகவே கர்த்தர் நாளிலும் கர்த்தர் அதிசயமாக இந்த மாதத்தை நடத்துவாராக. ஜூன் ஜூலை மாதத்தை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர் நன்கு அறிவார். இயேசுவானவர் நன்கு அறிவார். அவர் தான் இந்த மாதத்தை எல்லாம் நியமித்தவர். கர்த்தர் நியமித்த பொழுது கர்த்தருக்கு தெரியும், அவருக்கெல்லாம் தெரியும். ஆகவே நாம் துவண்டு போக வேண்டாம். இயேசுவானவர் சொல்ற சிற்றை அற்பமாக எண்ணாமல் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல் வாழ்வோமாக. நல்ல ஆளுமையில கர்த்தரை தேடுவோமாக. இயேசுவானவருடைய வசனத்தை கடைபிடிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்வோமாக. கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வழியும் சத்தியமும் இயேசுவானவரே. அநேகர் புறங்கூறுகிறவர்கள் உண்டு, கோசி பண்ணுறவர்கள் உண்டு. அதில் அவர்களெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார், வெறுக்கிறார். பெருமையுள்ளவர்களோ கர்த்தர் வெறுக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற சிற்றையை அற்பமாக எண்ணாமலும் அவர் நம்மளுக்கு கொடுக்கிற பாலிய பாடங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிற எல்லா பைபிளில் இருக்கிற பாடங்களும் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு உதவியாக உள்ளது. கர்த்தர் நம்மை வாழல்ல தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொல்கிறாரு. ஆகவே கர்த்தர் நம்மை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். அவர் நம்மை உயர்த்துவார், ஆசிரியப்பார், கரம் பிடித்து நடத்துவார். பரிசுத்தமாகவும் பரிமள தைலத்தை பூசுகிற மேரியை போல மரியாதை போல வாழ நம்மை கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.